ஹலோ ஆல், நான் டாக்டர் மாதேஸ்வரி ஸ்மிருதி ஹெல்த் கேர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு வேக்சின் போடும்போதும் போட்டதுக்கு அப்புறமாவும் அவங்களோட அந்த வலியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பேசலாம். நிறைய குழந்தைங்களுக்கு வேக்சின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போடும்போது அவங்க ஒரு பெயினை வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன குழந்தைங்க லைக் பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மதர்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள அவங்க கூட அப்படியே அணைச்ச மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா வேக்சின் போடும்போது அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு சேஃபாக ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வலி தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அவங்க பார்த்து சிரித்து விளையாட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வேக்சின் போடும்போது நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அவங்கள. ஏதாவது நல்ல கலர்ஃபுல் நாய்ஸ் உள்ள டாய்ஸை வச்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசி சிரிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹம்மிங் இல்லாட்டி ஒரு ஃபன்னி ஃபேஸஸ் மாதிரி காமிச்சோம் அப்படின்னா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அந்த டைமில் நம்ம வேக்சின் போட்டோன்னா அந்த அளவுக்கு பெயினை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை சொல்கிறது புரியற குழந்தையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த வேக்சினோட பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது புரியும். அண்ட் மோரோவர் அவங்களுக்கும் வந்து போடும்போது கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா அந்த குழந்தை கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. ஸோ தட் நம்ம போடும்போதும் அவங்கக்கிட்ட அந்த குழந்தையோட ஹாபீஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஸ்கூலை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே போடும்போது அந்த கேள்விகள்லையே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை ஆன்சர் பண்ணும்போது நம்ம வேக்சினை போட்டுட்டோன்னா அவங்க டைவர்ட் ஆகிட்டு அந்த பெயின் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து வேக்சின் போடும்போது எப்படி பெயினை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ வேக்சின் போட்டதுக்கப்புறமாவும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெயின் இருக்கலாம், ஸ்வெல்லிங் இருக்கலாம், கொஞ்சம் ரெட்னஸ் இருக்கலாம், ஃபீவரும் வரலாம். ஸோ அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா போட்ட உடனே அந்த போட்ட இடத்துல வந்து ஸ்லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கலாம். ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ணுறதோ ரப் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அண்ட் குழந்தைய போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி கொஞ்சம் அணைச்ச மாதிரி மதர் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பெயின் தெரியாமல் அவங்களுக்கு சேஃபாக ஒரு ஃபீலிங் இருக்கும். கோல்டு கம்ப்ரெஸஸ் ஐஸ் ஒத்தடமும் வைக்கலாம். பேராசிட்டமால் அப்படிங்கிற மருந்தை வந்து டாக்டர்ஸ் எந்த அளவு கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜ், எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், எந்த ஃபார்முலேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னாலும் பெயின் குறைஞ்சிடும். ஸோ போஸ்ட் வேக்சினேஷன் எப்படி பெயின் குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி வேக்சினேஷன். தேங்க்யூ.